பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 8 அதிகாரம் 18 பார்க்கிறோம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லி பார்க்கிறோம். பாடுகள் அநேக பாடுகள் அதை கண்டு துவண்டு போகிறதை பார்க்கிறோம், சரியா? ஆனால் வசனம் சொல்லுகிறது அது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு சரி அந்த ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பாடுகள் வழியாக நம்மை மகிமைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். பாடு அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு விதமான பாடுகள். அதையும் தாண்டி ஆவிக்குரிய ரீதியாக சில பாடுகள். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்மை மகிமைக்கு நேராக நடத்துவதற்கு. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது இக்காலத்து பாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை கண்டு துவண்டு விடாதீங்க, சரியா? இதற்கு பின்பு எனக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்வு இருக்கிறது, ஒரு மேன்மையான வாழ்வு இருக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கடந்து போங்க. இந்த பாடெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் எளிதாக கடந்து போவீங்க, அதில் எளிதாக தாண்டி முன்னேறி போவீங்க. நிச்சயம் ஆண்டவர் அவருடைய கிருபைகளை உங்களுக்கு தந்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். காலத்து பாடுகள் இனி நம்ம வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிற ஐயா, ஆண்டவரே, பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளை கண்டு துவண்டு போகிறதை பார்க்கிறையா. ஆண்டவருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நடத்துங்க ஐயா. ஆண்டவரே, மக சோதர மக நன்றி செலுத்துங்க. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். வல்லமுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய. சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து மகிழப்படும் சிற அன்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.